ரிஷபராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். கவர்ச்சியாலும் திறமையாலும் இனிமையாக பழகுவதாலும் எல்லோரிடமும் நெருக்கம் கொள்ளும் ஆற்றல் பெற்ற ரிஷபராசி நண்பர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் தான் கலஸ்திரக்காரகனாவான். மனைவி, வாகனம், வளம் இவற்றுக்கெல்லாம் அதிபதியும் ஆதிக்கவானும் ஆகிய சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். மற்றவர்களால் நீங்கள் அடைந்ததை விட உங்கள் முயற்சியால், உங்கள் உழைப்பால் நீங்கள் அடைந்ததே எல்லாமுமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை என்பதும் உங்கள் அறிவாற்றலை கொண்டதாகவே இருக்கும். ஒவ்வொன்றையும் நீங்களே தெரிந்து கொண்டு உங்கள் செயல்திறனால் அதில் வெற்றி பெற்று உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். எந்த விஷயத்திலும் எப்பொழுதும் அவசரம் காட்டவும் மாட்டீர்கள். எதற்காகவும் ஆத்திரப்படவும் மாட்டீர்கள். எந்த ஒரு செயலில் ஈடுபடுவது என்றாலும் ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசித்து அதன் பிறகே செயலில் இறங்குவீர்கள். உங்களுக்கு இயல்பாகவே மன ஆற்றலும் மன உறுதியும் நெஞ்சழுத்தமும் இருக்கும். கஷ்டத்தையும் பொருட்படுத்த மாட்டீர்கள். சுகத்தையும் பெரிதுபடுத்திக் கொள்ள மாட்டீர்கள். இரண்டையும் சமமாகவே கருதும் மனநிலை பெற்றவர் நீங்கள். நீங்கள் ஈடுபடும் வேலையில் முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உணவு, தூக்கம் என்பது கூட உங்களுக்கு இரண்டாம் பட்சமாகவே இருக்கும். நீங்கள் உச்சத்தில் இருந்தாலும் ஒரு தொழிலாளியைப் போலவே வேலை செய்வீர்கள். ஆனால் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு தூண்டுகோல் தேவையாக இருக்கும். சிலவற்றை உங்கள் போட்டியாளர்கள் செய்யும் போது அப்போதே செய்யாமற் போனோமே என்று வருந்துவீர்கள். ஆலோசித்து அடையும் வெற்றியை விட நீங்கள் உழைத்து அடையும் வெற்றியே பெரியதாக இருக்கும். உங்களுக்கு யாராவது ஒருவர் தூண்டுகோலாக இருந்து தூண்டிக்கொண்டே இருந்தால் நீங்கள் செய்யும் தொழிலில் முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்கள் மனதை வீணான வழிகளில் செலுத்த மாட்டீர்கள். உங்களை எவராலும் அவர்களுடைய வழிக்கு திருப்பிவிட முடியாது. திடீர் யோகத்தை விட படிப்படியாக முன்னேற்றம் காணும் நீங்கள் சாதாரண பொருட்களின் மீது அதிக ஆசை வைக்க மாட்டீர்கள். அற்ப விஷயங்களுக்கு அடிமையாக மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை நிலை கீழ்மட்டத்தில் இருந்தாலும் ஆடம்பரமான, விலை உயர்ந்த, மதிப்புடைய பொருட்களே நீங்கள் உபயோகப்படுத்தும் பொருட்களாக இருக்கும். உங்களுக்கு இயல்பாகவே போதிய வசதிகள் அமைந்திருக்கும். அமையாவிட்டாலும் அமைந்தே தீரும். பிறர் நம்பும் வகையில் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். உங்கள் தகுதியை எப்பொழுதும் நிலைநிறுத்த முயல்வீர்கள். உங்கள் நலன், உங்கள் குடும்ப நலன் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். அதை பெரிதும் உயர்த்துவதற்காகவே உழைப்பீர்கள். மனித உடலில் உங்கள் ராசி குரல் வலைக்கு சம்பந்தப்பட்டது. எனவே நீங்கள் செயல்புரியும் அளவிற்கு அதிகமாக பேச மாட்டீர்கள். எந்த சுகமாக இருந்தாலும் அதை சுவைப்பதில் ஒரு நிறைவு பெற்றால் மட்டுமே உங்கள் மனம் திருப்தி அடையும். அழகானவற்றின் மீது உங்கள் மனம் மயில் கொள்ளும். அதை அடைந்தாலும் அத்துடன் உங்கள் மனம் நின்றுவிடாது. வேறு ஒன்று உங்கள் கண்களுக்கு அழகாக தெரிந்தால் அதன் பின்னால் உங்கள் மனம் செல்ல ஆரம்பிக்கும். கடைசியில் கண்டதிலும் கால் வைத்துவிட்டு அனுபவிக்கும் வேதனையை நீங்கள் அடைய வேண்டியிருக்கும் என்பதால் எந்த ஒன்றையும் அடைய நினைக்கும் போதே ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது. பொருள் சேர்ப்பதில் எப்போதுமே உங்களுக்கு ஆர்வமும் ஆசையும் இருக்கும். பொருளாதாரம் வாழ்க்கையின் எதிர்கால தேவை என்றே உங்கள் மனம் சுழலும். நீங்கள் இயற்கையிலேயே பயமற்றவர் என்றாலும் உங்களில் சிலருக்கு அளவிற்கு மீறிய சுயநலத்தாலோ எதிர்காலத்தை பற்றிய பிரமைகளாலோ உள்ளூர ஒருவித பயமும் பலகீனமும் தோன்றும். உங்கள் உணர்ச்சி வேகங்கள் உங்களுக்கு சாதகமாக வேண்டுமே ஒழிய அவை உங்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது. எனவே ஒவ்வொரு செயலிலும் ஆசையிலும் நீங்கள் உஷாராக யோசித்து செயல்பட்டால் மட்டுமே உங்களால் வெற்றியாளராக உலாவர முடியும். நீங்கள் தனிமையாக இருக்கும் நேரங்களில் உங்கள் முன் உள்ள பிரச்சனைகள், அதை எப்படி எதிர்கொள்வது என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். எக்காரணம் கொண்டும் உங்கள் பிரச்சனைகளுக்கு மற்றவர்களிடம் நீங்கள் ஆலோசனை கேட்காதீர்கள். எதிர்ப்பாளினரின் வகையில் சிக்கிக்கொள்பவர்கள் நீங்களாகவே இருப்பீர்கள். அதேபோல எதிர்ப்பாளினரை உங்கள் வலையில் விழ வைக்கும் சக்தி பெற்றவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். என்றாலும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு எல்லை உண்டு என்பது உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். புது புது நட்பு, புது புது சேர்க்கை என்று இருப்பதை விட்டுவிட்டு அடுத்ததை நாடும் மனம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். பொதுவாகவே எதிர்ப்பாளினர் மனதில் சுலபமாக இடம் பிடிக்கக்கூடிய நீங்கள் பல சமயங்களில் உங்களை விரும்பியவரே வெறுக்கும் நிலைக்கு ஆளாகிவிடுவீர்கள். காரணம், காதல் விஷயத்திலும் கணக்கு பார்க்கும் உங்கள் வியாபார மூளைதான் அற்பத்தனமான விஷயங்களில் நீங்கள் காட்டும் அக்கறை காதலில் உங்களை பகைமை கொள்ள வைத்துவிடும். இயற்கையான உடல்வாகு பெற்றிருந்தாலும் சீக்கிரம் சோர்ந்து விடக்கூடியவர்களாகவும் உடல்நிலை கோளாறுகளால் அவஸ்தைப்படுபவர்களாகவும் இருப்பீர்கள். உங்கள் உடம்பில் கழுத்து, தொண்டை, காதுகள், தாடைகள் போன்றவற்றில் பாதிப்புகளோ நோய் தொற்றோ விபத்துக்களால் காயங்களோ ஏற்பட்டு விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். தலையிலும் முதுகு தண்டிலும் வலிகள் ஏற்படக்கூடும். சில சமயம் அவை அதிக அளவில் வேதனையும் தரக்கூடும்.
நீங்கள் எந்த ஒன்றையும் நினைத்த மாத்திரத்தில் எட்டிவிட மாட்டீர்கள். படிப்படியாகத்தான் உங்கள் முன்னேற்றம் அமையும். பெரும்பாலும் உங்கள் வாய் சாதுரியமே உங்கள் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தும். அதுவே உங்கள் வளர்ச்சிக்கும் வழியாக இருக்கும். உங்கள் திட்டங்களை சீர்படுத்தி அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்களிடம் போட்டியிடுபவர்களை எப்படியாவது வீழ்த்தி விடுவீர்கள். உங்களுக்கு பிடிக்காதவரை அவர் வழியிலேயே சென்று வீழ்த்துவதில் நீங்கள் கில்லாடியாக இருப்பீர்கள். நகை வியாபாரம், பருப்பு வகைகள், தேன், கடலை, சீரகம், புஷ்பராகம், புத்தகம் வியாபாரத்தில் உங்களுக்கு அதிக அளவில் ஆதாயம் கிடைக்கும். வட்டிக்கடைகள், ஷேர் வியாபாரத்திலும் நீங்கள் ஆதாயம் காண்பீர்கள். உங்களில் பலர் ஆசிரியராகவோ, பத்திரிகை ஆசிரியராகவோ, பதிப்பாளராகவோ, தொகுப்பாளராகவோ, கம்பெனி நிர்வாகத்தில் மூளையாகவோ இருப்பீர்கள். பொது நலத்தை விட சுயநலமே உங்கள் நோக்கமாக இருக்கும். இவையெல்லாம் ரிஷபராசியில் பிறந்த உங்களின் பொது பலன்களாகும். ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் கிரகங்கள் மாறும், தசாபுக்தி மாறும், அதனால் பலன்களும் மாறும். என்றாலும் குருவின் இடப்பெயர்ச்சி நிகழும் போதெல்லாம் குருவினால் நமக்கு உண்டாகிவிடக்கூடிய நமக்குரிய பொது பலன்களையும் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறோம். கடந்த ஒரு வருடமாக 5ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த குரு பகவான் 2/9/2017 அன்று உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான துலாத்தில் பிரவேசிக்கிறார். ஒரு வருடமாக 5ஆம் வீட்டில் இருந்து உங்கள் மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கினார். உங்கள் உடல் நலனில் முன்னேற்றத்தையும் தெளிவையும் உண்டாக்கினார். தவறான நட்புகளின் சகவாசத்தால் சிறைப்பட்ட கைதி போல் சிக்கியிருந்த உங்களை வெளியில் கொண்டு வந்தார். நல்லது எது, கெட்டது எது, நல்லவர் யார், கெட்டவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளும் சக்தியை உங்களுக்கு வழங்கினார். தடைப்பட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றாய் கூடி வந்து உங்கள் திறமையை, பெருமையை உலகம் காணக்கூடிய நிலையை உருவாக்கினார். தொழிலில், உத்தியோகத்தில் இருந்து வந்த சிரமங்களை எல்லாம் நீக்கி கௌரவத்தையும் வருமான உயர்வையும் உண்டாக்கினார். மேலதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் கிடைத்து எடுத்த காரியத்தில் வெற்றியை காண வைத்தார். தொழில் புரிவோர் லாபம் காணும் நிலையை வழங்கியதுடன் புதிய முதலீடுகளும் கேட்ட இடத்தில் கேட்ட உதவிகளும் கிடைத்து எல்லாவற்றிலும் வெற்றிக்கு வழிவகுத்தார். திருமண வயதினருக்கு திருமணம் கூடி வந்திருக்கும். வசதியும் அந்தஸ்தும் உயர்ந்திருக்கும். உங்களுக்கு வசதியான இடத்தில் உங்களை இருக்க வைத்தார். புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரும் பாக்கியத்தை உண்டாக்கினார். சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஏற்படும் நிலையை உங்களுக்கு வழங்கினார். 5இல் குரு பகவான் அமர்ந்திருந்த கடந்த ஒரு வருடமும் உங்களுக்கு நன்மையான காலமாகவே இருந்தது. 5இல் இருந்தபோது எங்களுக்கு அமோகமான பலன்களை வழங்கிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது எத்தகைய பலன்களை வழங்குவார்? நன்மைகளை உண்டாக்குவாரா? இப்பொழுதுள்ள நிலையில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவாரா? என்னதான் செய்வார் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. இதற்கு ஒரு பழம்பாடல் விடையளிக்கிறது. சத்திய மாமுனி 6இலே இரு காலிலே தலை பூண்டதும். குரு பகவான் 6இல் அமரும் காலத்தில் ஜாதகனுக்கு கை கால்களில் பந்தனம் உண்டாகுமாம். 6ஆம் இடம் என்பது ரோகஸ்தானமாகும். இதனை சத்ருஸ்தானம் என்றும் சொல்லலாம். வியாதிகளையும் அதனால் உண்டாகும் பாதிப்புகளையும் விரோதிகளையும் அவர்களால் உண்டாகும் தொல்லைகளையும் இந்த இடத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ருண ரோக சத்ருஸ்தானத்தில் பிரவேசிக்கும் குரு பகவான் அங்கே சஷ்டமம் என்ற நிலையை அடைகிறார். அதனால் உறவும் பகையாகும். வீணான விவாதங்களும் விவகாரங்களும் நிகழும். வெளி இடங்களிலும் விரோதம் உண்டாகும். விரோதிகள் உண்டாவார்கள். வேண்டாத பயம் வரும். எந்த ஒரு காரியமும் சரிவர கைகூடாமல் சங்கடம் கொடுக்கும் என்பது நமது முன்னோர்களின் வாக்கு. ஜோதிட விதிப்படி எல்லா ராசிக்காரர்களுக்குமே விருச்சகத்தை தவிர 6ஆம் இடம் கெட்ட இடம்தான். பகை, பிணி, கடன் போன்ற பாதிப்பான பலன்களை தருகிற இடம் 6ஆம் இடம்தான். சுப கிரகமும் தன காரகனுமான குரு பகவான் அங்கே சஞ்சாரம் செய்யும் போது அவரின் நல்ல குணங்கள் முடக்கப்படும். அவரால் உண்டாகக்கூடிய நல்ல பலன்கள் தடுக்கப்படும். ரோகஸ்தானமான 6ஆம் இடத்திலே குரு சஞ்சரிக்கும் போது உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகும். தொற்று நோய்களாலும் பாரம்பரிய உபாதைகளாலும் முழங்கால், வயிறு, கருப்பை, மாதவிடாய் கோளாறு, சிறுநீரக பாதிப்பு போன்றவை தலை தூக்கும். பண வரவிலும் தடை உண்டாகும். அனைவரிடமும் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். செய்தொழிலில் முதலீடுகள் அதிகரிக்குமே ஒழிய வருமானம் போதிய அளவில் இருக்காது. கடன் தொல்லையால் மனம் கலங்க நேரும். வரவை விட செலவுகள் பல மடங்கு அதிகரிக்கும். மனம் எதையோ இழந்தது போல் எதிலும் நாட்டம் இல்லாமல் போகும். எந்த இடத்திற்கு சென்றாலும் அங்கே போட்டியாளர்களும் விரோதிகளும் உண்டாவார்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அடிக்கடி தோன்றும். உறவினர்களும் நண்பர்களும் கூட பகையாவார்கள். புதிய நண்பர்களின் சேர்க்கை அமையும். என்றாலும் அவர்களும் சுயநலக்காரர்களாகவே இருப்பார்கள். குறுக்கு வழியில் செல்ல நினைப்பு வரும். அதனால் தொல்லைகளும் அவமானங்களும் உண்டாகும். 6ஆம் இடத்தில் அமரும் குரு பகவான் மேற்கண்ட பலன்களை வழங்கக்கூடியவராகவே இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியும் குரு பகவானே.
அவர் 6இல் அமரும் காலத்தில் இவை இரண்டிலும் திருப்தியான நிலை உங்களால் காண முடியாமல் போகும். சங்கடங்களும் நிம்மதியற்ற நிலையும் வருவாயில் தடையும் உண்டாகும். 6ஆம் இடத்தில் அமரும் குரு பகவானால் நன்மைகளை வழங்க முடியாது என்றாலும் அங்கிருந்து அவர் பார்க்கும் இடங்களுக்கு நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருக்கிறார் குரு பகவான். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்ற வார்த்தையை இப்பொழுது நீங்கள் உணரப்போகிறீர்கள். அவர் பார்க்கும் இடங்களால் நன்மை அடைந்து மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள். 6ஆம் இடத்தில் அமரும் குரு பகவான் அங்கிருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் பார்வையிடுகிறார் என்பதால் அந்த இடமெல்லாம் சிறப்படைய போகிறது. முதலில் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்வையிடும் குரு பகவான் நீங்கள் செய்யும் தொழிலில் அபிவிருத்தியை உண்டாக்குவார். அரசியல்வாதிகளுக்கு பட்டம் பதவி என்று யோகம் காண வைப்பார். புது புது யோசனைகளை மனதில் உண்டாக்கி செயல்பட வைப்பார். உங்கள் வசதி வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வதற்கான வழிவகைகளை வழங்குவார். புனித பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பையும் சிலருக்கு உண்டாக்குவார். நிலம் வாங்குதல், வீடு கட்டுதல் என்று உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவார். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி அடைய முடியும். நெருப்பினால் பாதிப்பு உண்டாக வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. தனது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்வையிடும் குரு பகவான் வரவிற்கு மீறிய செலவுகளை உண்டாக்குவார். இயந்திர தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் தொழிலில் புது புது பணியை மேற்கொள்ள வைப்பார். புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டாகும். அலைச்சல் அதிகரித்து அதனால் உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்துவார். பொன் பொருளை விற்று சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ளும் வாய்ப்பையோ வீடு கட்டி குடிபோகும் வாய்ப்பையோ வழங்குவார். அரசாங்க விவகாரத்தில் எச்சரிக்கையுடன் நடப்பது நல்லது. அடுத்து தனது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்வையிடும் குரு பகவான் குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டாக்குவார். குடும்பத்தினரின் வார்த்தைக்கு மதிப்பளித்து வாழ வேண்டிய நிலையை உங்களுக்கு உண்டாக்குவார். குடும்பத்தினரின் தேவையை உணர்ந்து அதை நிறைவேற்றுவீர்கள். கல்வி கற்போர் மேன்மையான பலனை அடைய வைப்பார். உங்கள் அறிவு பலப்பட்டு அதன் மூலம் அதிர்ஷ்டம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரித்து போக சுகத்தில் திளைக்க வைப்பார். பூமி வகையில் ஆதாயம் உண்டாகும். பயணத்தால் அனுகூலமும் மகிழ்ச்சியும் கிட்டும். கண்களில் இருந்த கோளாறு அகன்று பார்வை பலமடையும். உங்கள் வாக்கிற்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை கெடுபலன்கள் குறைவாகவும் நிறை பலன்கள் நிறைவாகவும் கிடைக்கும் காலமாக இது இருக்கும்.